மண்டே மார்னிங். அடுத்த நாள் அம்மா ஊருக்கு கிளம்புறதாக இருந்தது. அதனால காலையிலேயே கொஞ்சம் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டாங்க. சந்தகைக்கு, இட்லிக்கு எல்லாம். நான் வேண்டாம், நீங்கள் கிளம்புனதுக்கப்புறம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன், ஆட்டிக்குவேன், இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, எப்பவும் பண்ணுற வேலை தான் அப்படின்னேன். பட் கேட்கல. ஆட்டி வச்சுட்டு போனேன் அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. யாராச்சும் நமக்காக வேலை செய்கிறேன்னு சொல்லும் போது நம்ம கண்டிப்பாக என்ன சொல்லுவேன்னா, வேண்டாம் இதெல்லாம் நானே மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு தான். ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, அதை அவங்க பண்ணி வச்சுட்டு போனால் நமக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஒரு வாரம் சேர்ந்திருந்த டீ தூள், முட்டை இதெல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. சரின்ட்டு நம்ம கிச்சன் பேக் சைடில் இருக்கிற இந்த பூச்செடிகளுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டேன். இந்த பூனைக்குட்டி நான் இங்கே வந்ததுலேருந்து பின்னாடியே சுற்றுறது. பார்த்தா சத்தம் போடுறது, வாலாட்டுறது, இதே வேலை. என்னது இது சம்மந்தமே இல்லாமல் நம்மளை பார்த்து சுற்றிட்டு இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சா, அப்புறம் ஹரிஷ்மிதா சொன்னேன், அம்மா நீங்கள் இல்லாதப்போ அவ்வா டெய்லியும் இந்த பூனைக்கு பாலும் தயிரும் ஊற்றி நல்லா வளர்த்து விட்டுட்டாங்க, அதனால தான் நம்ம வீட்டை சுற்றி வந்துட்டே இருக்குதுன்ட்டு.